அன்பார்ந்த சகோதரர்களே, மத்திய கிழக்கை நோக்கியான தொடர்ச்சியான தீவிரவாதத்துக்கு எதிரான போர் என்ற நடவடிக்கையில் அமெரிக்கா மற்றும் சியோனிசவாதிகள் உலக யுத்தங்களுக்கு பிறகு உலகத்தினுடைய போர் நடவடிக்கைகள் முழுவதுமாக ஒரு சார்பாக மாறியிருக்கிறது. அது என்ன சார்பு என்று சொன்னால், தீவிரவாதத்துக்கு எதிரான போர் என்ற அடிப்படையில் அது ஒரு குறிப்பிட்ட ஒரு மதத்துக்கு எதிரான ஒரு போராக உலகம் முழுவதும் சியோனிசவாதிகளாலும் அமெரிக்காவாலும் கட்டமைக்கப்படுகிறது. அப்போ ஏன் அந்த தீவிரவாதத்துக்கு எதிரான போர் என்ற பெயரில் நடவடிக்கைகள் செய்கிறார்கள்? அப்போ அமெரிக்காவும் சியோனிசவாதிகளும் தங்களுடைய ஆளுகைக்கு கீழ் இருக்கக்கூடிய பகுதியில் அல்லது தன்னுடைய ஆளுகையை நீட்சி செய்யக்கூடிய வேளையில் குழந்தைகளையும் பெண்களையும் நோக்கியான பல்லாயிரக்கணக்கான கொலைகளையும் குண்டுவெடிப்புகளை பற்றி ஏன் தீவிரவாதம் என்ற அடிப்படையில் ஒன்று சேர்க்கப்படுவதில்லை அல்லது குறிப்பிடப்படுவதில்லை? முஸ்லிம்கள் செய்யக்கூடிய சிறிய தவறாகட்டும் அல்லது சிறிய நடவடிக்கைகள் மட்டும் ஒரு தீவிரவாதிக்கு எதிரான ஒரு நிகழ்வாக தீவிரவாதமாக கருதக்கூடிய வேளையில் இவர்கள் செய்யக்கூடிய அட்டூழியங்கள் எல்லாம் ஏன் அது கண்காணிக்கப்படுவதில்லை என்ற ஒரு பெரிய வினா ஒன்று இருக்கிறது. அப்போ அதை குறித்து தான் 9/11க்கு பிறகு ஒரு மிகப்பெரிய ஒரு சொல்லாடல் இங்கே பரப்பப்பட்டது. அந்த சொல்லாடலின் பெயர் த நியூ வேர்ல்டு ஆர்டர், உலகத்திற்கான புதிய ஒழுங்கை நாம் அமைத்திட வேண்டும் என்ற அடிப்படையில் தி கிளாஸஸ் ஆஃப் சிவிலைசேஷன் என்ற புத்தகத்தை எழுதினார்கள். அந்த கிளாஸஸ் ஆஃப் சிவிலைசேஷனுடைய புத்தகத்தில் தெளிவாக சொல்கிறது, உலகத்தினுடைய 2025க்கு பிறகு 60 விழுக்காடான இளைஞர்கள் இஸ்லாத்தில் இருப்பார்கள், குறிப்பாக முஸ்லிம் சமூகத்தில் இருப்பார்கள். இவருடைய தாக்கம் இந்த உலகத்தில் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியினையும் ஒரு பேசு பொருளாகவும் இருக்கும் அல்லது ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் என்ற அந்த புத்தகத்தில் பேசப்படுகிறது. அப்போ அதை நோக்கி தான் இன்று உலகத்தில் எல்லா நகர்வுகளும் குறிப்பாக மத்திய கிழக்கை நோக்கியான நகர்வுகள் மாறிக்கொண்டிருக்கிறது. இனி சிரியாவை தொடர்ந்து ஈரானை தொடர்ந்து அடுத்தது மத்திய கிழக்கை வேறு எந்த நாடில் என்றாலும் அமெரிக்கத்தினுடைய கைகளை நீட்டும் என்பதில் இந்த எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அப்போ இனி வரக்கூடிய காலங்களில் நாம் நடக்கூடிய விஷயங்களில் கலாச்சார மாற்றங்களில் கலாச்சார மோதல்களில் நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய புத்தகமாக இந்த கிளாஸஸ் ஆஃப் சிவிலைசேஷன் என்ற புத்தகம் கண்டிப்பாக இருக்க வேண்டும். அது தமிழிலும் அடையாளம் பதிப்பகம் வெளியிட்டிருக்கிறார்கள். நாகரிகங்களின் மோதல்கள் என்ற பெயரில் இந்த புத்தகம் வெளியிடப்பட்டிருக்கிறது. ஆக அன்பார்ந்த சகோதரர்களே, மத்திய கிழக்கை நோக்கியான நம்முடைய புத்தக வரிசையில் இந்த நாகரிகங்களின் மோதல்கள் என்ற புத்தகத்தை நாம் வாசித்து பயன்பெறுவோம், நாம் படித்து தெரிந்து கொள்வோம். நன்றி.